ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷிகலாட்டா. நாம் இன்றைக்கி ராஷிகலாட்டாவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னடா இது போல் சமைக்கி புடவையை நம்மளால் கட்டவும் முடியல, கட்டினாலும் இந்த வெயிலுக்கு ரொம்ப குத்துது, அப்படி நம்ம கட்டினாலும் இது ரொம்ப 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 ஓல்டு ஃபேஷன், ரொம்ப பழைய காலத்து புடவை, ஆனால் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ரொம்ப குழம்பிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த சமைக்கி புடவையில் இந்த முந்தானி இருக்கும் பார்த்திங்களா, முந்தானியில் வந்து நிறைய சமைக்கி வச்ச மாதிரி அதுலேருந்து முந்தானிலேருந்து ஒரு 2 மீட்டர் அளவுக்கு கிழிச்சி எடுத்துக்கோங்க. கிழிச்சி எடுத்துகிட்டு உங்களால் எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அப்படியே நீங்கள் வந்து மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி நமக்கு வேணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து மடித்து எடுக்கிறோம். மடித்து எடுத்துகிட்டு அதே சைஸ் மாறாத நம்ம என்ன பண்ணிக்கணும்னா வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்துகிட்டு ரொம்பவே ஈஸி, ஏன்னா வந்து நம்ம கத்திரிக்கோலை வச்சு வந்து கட் பண்ண வேண்டியது கிடையாது. நம்ம எப்போவுமே புடவையை வந்து இது போல் வந்து லைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இழுத்து கொடுத்தோம்னா ஒரே சைஸாக வந்து கட் ஆகிடும். நான் எப்படி பிக்கிறேன்னு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே நல்லா கிளியராக தெரியும். நான் வந்து இது போல் வந்து பிச்சு எடுத்துக்கிறேன். மொத்தம் நான் வந்து 16 பீஸ் வந்து பிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வாசலுக்கு வந்து ஒரு தோரணம் மாதிரி தான் செய்ய போகிறோம். நம்மளோட வாசல் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கணும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு ஜன்னலுக்கு தோரணம் போட போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜன்னலோட அளவை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இது போல் நல்லா டைட்டாக நல்ல கம்பிலையோ இல்லை கிரில்லையோ நம்ம வந்து இது போல் நல்லா டைட்டாக கட்டிக்கணும். அதுக்கப்புறமா 4 நாளாக, அதாவது 2 சேர்க்கணும். 2 த்ரெட்டாக சேர்த்து இது போல் நம்ம ரிப்பனாக கிழிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து 2 எடுத்து 4 நாளாக இது போல் வந்து அந்த மேலே ஃபஸ்ட்டு ஒரு ரோப், அதாவது வாசக்காலில் அளந்தோம் பார்த்திங்களா, அந்த ரோப்பில் வந்து இது போல் கட்டிக்கணும். நான் மொத்தம் 7 பீஸ் வந்து கட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கட்டினோம்னா இன்னும் கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து 7 பீஸ் வந்து போதும் எனக்கு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட்டில் இருக்க 2யும் செகண்டில் இருக்க 2யும் நம்ம வந்து சேர்த்து நாட் போட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் நான் எப்படி நாட் போடுறேன்னு. அதுக்கப்புறம் செகண்ட் இருக்க 2யும் தேர்ட் இருக்க 2யும், அதுக்கப்புறமா தேர்ட் இருக்க 2யும் ஃபோர்த் இருக்க 2யும் அப்படின்னு நம்ம வந்து 2த்தையும் சேர்த்து நம்ம வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த நாட் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து போடுங்க, ஒரே மாதிரி ஈக்குவலாக வந்து போடணும். ஒரு நாட் வந்து பெருசாகவும் ஒரு நாட் வந்து சின்னதாகவும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு இது மிஸ் ஆனால் கூட நமக்கு வந்து அந்த டிசைனே வந்து மாறிடும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் நாட் போடுங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன சொல்லணுன்னா, இன்னும் உங்களுக்கு எவ்வளோ பெருசு கீழே லென்த்து வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோ பெருசு கூட வந்து சாரியை வந்து கிழிச்சிக்கலாம். 2 மீட்டருக்கு பதிலாக நீங்கள் 6 மீட்டரு கூட வச்சு சூப்பராக வந்து நீங்கள் இது போல் தோரணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு 2 மீட்டரை வச்சு தான் வந்து நான் என்ன பண்ணுறேன், தோரணம் வந்து ரெடி பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த ரெண்டாவது ரோ ஆரம்பிக்கும் போது இந்த ஃபஸ்ட்டு செகண்டு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தேர்டு ஃபோர்த்து நம்ம வந்து நாட் போட ஆரம்பிக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், ஒரு முக்கோணம் ஷேப்புக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் 2 இந்த லாஸ்ட்டில் 2 வந்து நம்ம வந்து நாட் போட முடியாது. அதை வேணும்னா நம்ம வந்து ஈக்குவலாக கட் பண்ணி விடுறதா இருந்தாலும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை அந்த லென்த்தில் தொங்குறதே வந்து நீங்கள் அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை அப்படியே விட்டுடலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு 2 வந்து நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து 3வது, இதுவும் அதே மாதிரி தான். இப்போ வந்து இந்த சைடு 3 வரும், இந்த சைடு வந்து 3 வந்து நம்ம வந்து நாட் போட அதை சும்மா அது வந்து லென்த்தாக தொங்கிட்டுருக்கோம். அதுவும் பார்க்குறதுக்கு வந்து செம்ம அழகாக தான் இருக்கும். அந்த லென்த்தாக வந்து அப்படியே தொங்குறது உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து ஃபுல்லாக அரைங்க. உங்களுக்கு ஈவனாக வேணும்னா ஈவனாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து மொத்தம் ஒரு 4 இது தான் நான் வந்து செஞ்சேன். உங்களுக்கு வந்து எத்தனை இதுக்கப்புறம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அத்தனை கூட செஞ்சுக்கலாம். சாரி நாட் போட்டு எத்தனை லேயர் வேணுமோ நீங்கள் அத்தனை லேயர் வந்து அழகாக நாட் போட்டு தோரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த வந்து முடிச்சு போட்ட மாதிரி அப்படியே அசிங்கமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து அப்படியே ஒரு பூ மாதிரி கட் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அதை மேலே வந்து நல்லா வந்து நூலை சுற்றி கொடுத்துக்கிட்டேன். இது போல் நம்ம நூலை வந்து அந்த நாட் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல சுற்றி இது போல் கட்டிட்டோம்னா அந்த இடத்துல வந்து ஏதோ கொத்தாக தொங்குற மாதிரி இருக்கும். நம்ம நாட் போட்டது அசிங்கமாக தெரியாது. இன்னும் உங்களுக்கு இதில் மணி வச்சு டெக்கர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கூட மணி வச்சு டெக்கர் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய சமிக்கி வரும் பார்த்திங்களா, அந்த சமிக்கையை கூட இந்த நாட்டில் வந்து நீங்கள் ஒட்டி கூட இன்னும் கூட உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அது போல் கூட டெக்கரேஷன் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா இந்த சைடில் தொங்குச்சு பார்த்தீங்களா ரிப்பனு எக்ஸ்ட்ரா பீசஸ், இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லைனாக வந்து இது போல் வந்து கட் பண்ணி கொடுத்துக்கிறேன். இன்னும் நல்லாயிருக்கும் காற்றுல வந்து ஆடும்போது. டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களோட விஷ் தான். அப்படி உங்ககிட்ட இது போல் சமிக்கி சாரீ இல்லைன்னா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ப்ளைன் ஷிஃபான் சாரீ இருக்கும் பார்த்தீங்களா, இல்லை பூனம் சாரீ, அதில் கூட வந்து நீங்கள் இது போல் தோரணம் செஞ்சிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும். இன்னும் நீங்கள் வந்து ப்ளைன் அந்த ஷிஃபான் சாரியா பூனம் சாரியா அதில் வந்து செஞ்சுட்டு நீங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து நல்லா பெரிய பெரிய ஸ்டோனாச்சோ இல்லை சமிக்கியாச்சோ நீங்கள் ஒட்டி விட்டிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்கும். நான் வந்து இந்த தோரணத்தை வந்து கொஞ்சம் ஈக்குவலாக வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அது போல் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா அந்த இது போல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஐடியா ஏற்கனவே தெரியுமா இல்லை இப்போ தான் உங்களுக்கு புதுசாக தெரியுமா அப்படின்றத மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா.